தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்ட நிலவோ கண்ணே என் கண்ணே. என்னங்க எங்க என்னங்க பால் இப்ப இதுதான் இல்லாத கூட. எங்க என்னாச்சு? ஏன் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கிறீங்க? என்னாச்சுங்க? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் என்னங்க பண்ணா? நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணா? உன்னால என் வாழ்க்கையே போச்சு. என்னங்க சொல்றீங்க? என்னால உங்க வாழ்க்கை போச்சா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலங்க. புரியலையா? இப்ப புரியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. ஒரு துளி கூட விருப்பம் இல்லாம தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். தாலி கட்டிட்டேன்றதுக்காக நீ என் பொண்டாட்டி ஆகிட முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. என்னங்க என்னென்னமோ பேசிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஆமாடி, உன்னை எனக்கு பிடிக்கல. சுத்தமாவே உன்னை எனக்கு பிடிக்கல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? என் வருங்கால பொண்டாட்டி இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அவளுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமாடி? எனக்கு ஈக்குவலா படிச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டேன். 4 இடத்துக்கு போய் வந்தா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவளா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கடைசியில எலி பாஸ் பண்ணாத பட்டிக்காட என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. என் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட உனக்கு என்ன தகுதி இருக்கு? உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா அப்ப எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டினீங்க? எல்லாம் என்னோட ஃப்ரெண்டோட முகத்துக்காக மட்டும்தான். அதான் உன் தங்கச்சிக்காக மட்டும்தான். உமிக்கும் எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதை என்னைக்கு நான் உடைக்க விரும்பல. அதனாலதான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு உன் கழுத்துல தாலி கட்டினேன். போதுமா? இங்க பாரு, வெளி உலகத்துக்கு மட்டும்தான் நீ நானும் புருஷன் பொண்டாட்டி. இந்த 4 சுவத்துக்குள்ள நீ யாரோ நான் யாரோ, புரியுதா? அப்புறம் இந்த விஷயம் ஒரு யாருக்கும் தெரியக்கூடாது. என்னோட சந்தோஷமான லைஃபையே அழிச்சிட்டு இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் மனசுல ஒரு பொண்ணை வச்சு கொண்டுதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டினான். என் மனசு புள்ளா அவதான் இருக்கா. வேற வழி இல்லாம தான் உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். இந்த ஜென்மத்துல உன்னை நான் பொண்டாட்டியா ஏத்துக்க மாட்டேன். உன்னை என் பொண்டாட்டியா என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு நான் கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு நீ இங்க இருந்து போலாம். இதுதான் என்னோட முடிவு, புரியுதா? இந்த ஜென்மத்துல உன்னை ஒரு நாளும் என் பொண்டாட்டியா ஏத்துக்க மாட்டேன். போய் தூங்கு. என்ன பண்றீங்க? இப்படி பொது இடத்துல? அது இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அப்ப ரூமுக்குள்ள பண்ணினா தப்பு இல்லையா? சொல்லுடி, அப்ப ரூமுக்குள்ள பண்ணா தப்பு இல்லையா? என்ன காமெடி பண்றேன்னு நினைப்போ? எனக்கெல்லாம் சிரிப்பு வரல. அது எப்படி உனக்கு சிரிப்பு வரும்? நீதான் சரியான கல் நெஞ்சுக்காரியாச்சு. சரி தள்ளிப்போங்க. யாராவது பாத்துட்டா என்னதான் தப்பா நினைப்பாங்க. தள்ளிப்போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. அடிங். என்ன பண்றீங்க? அதுவா, நானும் உன்கிட்ட லவ் சொல்லி 2 வருஷம் ஆயிட்டு. நீயும் என் காதல ஏத்துக்கிற மாதிரி தெரியல. நானும் 2 வருஷமா உன் பின்னாடி லோலோண்டு அலைஞ்சிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாதுமா? முடியாதுல, அப்ப என்ன விட்டுருங்க. ஆஹா, இது நல்ல கதையாச்சே. உன்னை கலட்டி விடணும்டா. நான் எதுக்கு உன் பின்னாடி லோலோண்டு சுத்தணும்? எனக்கு வேற வேலை இல்லாமல உன் பின்னாடி சுத்திட்டு கிடந்தேன். அபி, நான் சீரியஸாவே கேட்கிறேன். எனக்கு 2ல ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்ன? என்னோட லவ் ஏத்துப்பிய மாட்டியா? ஏத்துப்பேன்னு சொன்னா அது உனக்கு நல்லது. இல்லனா இப்பவே உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்ட வேண்டி இருக்கும். தாலி கட்டின கையோட எதுக்கு சிரிக்கிறீங்க? உன் அக்காவுக்கும் உன் மாமாவுக்கு இன்னைக்கு நடக்கிற மாதிரி உனக்கு எனக்கு நடக்கும். எப்படி வசதி? என் காதல ஏத்துக்கிறியா இல்ல? ப்ளீஸ் என்ன விடுங்க, நான் போகணும். அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, என்ன விடுங்க. வீட்டுல யாருமே இல்லையான்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னடி லூசு மாதிரி கேள்வி கேட்கல? அதான் உன் தங்கச்சி எனக்கு ஸ்பை வேலை பாக்குறாளே, உனக்கு தெரியாதா? அபி, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ. சீரியஸாவே சொல்றேன். இதுக்கு மேல என்னால முடியலடி. உன்கிட்ட லவ் சொல்லி 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நீ எனக்கு எந்த பதிலும் தரல. நானும் சாதாரண ஆம்பளதான். இதுக்கு மேல இந்த கண்ணாமூச்சியாட்டம் தேவையா? நான் உனக்கு கட்டாயப்படுத்தல. உனக்கு பிடிக்கலன்னாலும் சொல்லிடு. உன் மனசுல என்ன இருந்தாலும் பரவாயில்ல அபி, அதை என்கிட்ட சொல்லிடு. உனக்கு என்ன பிடிக்கலையா அபி? 2 வருஷமா நான் கேட்கறப்போலாம் இப்படி பயம் மூடிட்டு அமைதியா தானே இருந்த. இதுக்கு மேல இப்படி பண்ணாத அபி. உனக்கு பிடிக்கலன்னாலும் ஓப்பனா சொல்லிடு. இனிமேல் உனக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன், சரியா? சொல்லுடி அபி, உன் மனசுல இருக்கிறத சொல்லுமா. என்ன உனக்கு பிடிக்கலையா? ஏய், ஏதாவது வாயத்துல வந்து சொல்லுடி. சோ படுத்தாதடி. நீ இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா என்ன பிடிக்கலையான்னு தான் நினைக்கிறேன். உனக்கு என் மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இது வரைக்கும் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ. சாரி, இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சரியா? பாய். அபி, நீங்க ஆம்பளை, உங்க மனசுல இருக்கிறத அப்படியே ஓப்பனா சொல்லிடுவீங்க. ஆனா ஒரு பொண்ணால அப்படியெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளையா அந்த அளவுக்கு முழுசா நம்ப மாட்டா. ஒரு தடவை நம்பிக்கை வச்சுட்டா அது சாகும் வரையும் அழியாது. இது வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுங்க. நீங்க என்கிட்ட லவ் சொன்னப்போவே உங்களை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனாலும்
உள்ளுக்க ஒரு பயம், ஒரு பதட்டம். உங்க மேல ஆணித்தரமா நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஏன்னா ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல என்ன விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ம். அபி இங்க பாரு. ம்ஹும். அபி 2 நிமிஷம் என் கண்ணை மட்டும் பாருடி. இப்ப சொல்லு, என் கண்ணை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? அது என் கண்ணை பார்க்கும்போது உன் மனசுல என்ன தோணுச்சோ அதை மட்டும் என்கிட்ட சொல்லு. அது உங்க கண்ணை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சொல்லு அபி, என்ன தோணுச்சு? அது என்ன உசுரா நேசிக்கிறீங்கன்னு தோணுச்சு. உங்க கண்ணுல நிறைய காதல், என் மேல உங்களுக்கு இருக்கிற ஆசையும் உங்க கண்ணுல தெரிஞ்சது. சரி இப்ப சொல்லு, நான் உன்னை ஏமாத்திருவேன்னு நினைக்கிறியா? அப்படின்னா என் மேல நம்பிக்கை இருக்கா? அப்போ எனக்கு பிடிச்சிருக்கா அபி? அது பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னதான் என்ன வாங்க? வாய்ப்பில்லை நண்பா, வாய்ப்பில்லை. ஏன் பொக்கி? இங்க பாடா, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, விட்டுரு. நீ 2 வருஷமா அவ பின்னாடி லோலோண்டா அழிஞ்சிட்டு இருக்க. இவ பின்னாடி நீ சுத்துறதுக்கு அந்த மஞ்ச மண்ட பின்னால சுத்தி இருந்தா கூட அவளாச்சு உனக்கு செட் ஆயிருப்பாள். இப்ப கூட ஒண்ணும் கட்டு போகல. அந்த பிரியா கூட உன் பின்னால சுத்திட்டு இருந்தாலே, பேசாம அவளை கரெக்ட் பண்ணிடு. ஆமா, யார் அந்த பிரியா? அது வந்து அபி, அது அப்போ உங்க காதல நான் ஏத்துக்கலன்னா அந்த பிரியா பின்னாடியே போயிருப்பீங்க, அப்படித்தானே? என்ன? இல்லடி, அப்படியெல்லாம் இல்ல. என்ன பேபி, ஒரு மாதிரியும் அக்காவை வலிக்கு கொண்டு வந்துட்டான் போல. ஆமா, 2 வருஷமா அலைஞ்சதுக்கு இப்பயாச்சும் பலன் கிடைச்சதே. விடு, இப்ப வச்சு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். வா போலாம். அதுவும் சரிதான். டேய் மச்சான், அந்த பிரியா வர உன்னை தேடிட்டு இருந்தா. டேய் விளங்காதவனே, ஏண்டா இப்பதான் அவன் மனசு கரைஞ்சிட்டு வருது. இந்நேரத்துல இப்படி உசுப்பேத்தி விடுற பெக்காளி. நான் தெரியாம தான் கேக்குறேன். அவளை ஒரு சம உன்னால இருக்க முடியாதா? இல்ல மிஸ்டர், அவ ஏன் ஆளு, அவளை நான் உரசுவேன், இல்ல என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கங்களா எரியுது. நீ வேணா அந்த பிரியாவை உரசிப்பாரு, சுகமா இருக்குங்க. டேய், நாங்க வந்த வேலை சிறப்பா முடிஞ்சது, வரோம். போட்டாங்க. இப்படி கோத்து விட்டுட்டு போற போ. உன்னோட லவ்வும் சீக்கிரமா புட்டுக்கும் பாரு. அப்படி உன்னோட லவ் புட்டுக்கல, என் பேரு ரோஹித் இல்லடா. பாக்கலாம். பேபி, இவன்கிட்ட என்ன விட்டு போயிட்டு வா போலாம். போடா டேய். என்னமா இப்படி அப்புறாணி மாதிரி மூஞ்சிய வச்சுக்காதீங்க. நான் உங்களுக்கு ஓகே சொல்லலன்னா அந்த பிரியாவை கரெக்ட் பண்ணிருப்பீங்களோ? உண்மையா சொல்றா, உனக்கு என்ன பிடிக்குமா இல்ல அந்த பிரியாவை பிடிக்குமா? உண்மையாவே நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்ல அந்த பிரியாவையா? அடியே, அவன் சொன்னதை எல்லாம் நம்புறியா? அவன் என்ன கோத்து விட்டுட்டு போட்டான், நீ அதையெல்லாம் நம்பிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உண்மையா சொல்லு. நான் உனக்கு ஓகே சொல்லலன்னா அந்த பிரியாவுக்கு ஓகே சொல்லிருப்ப, அப்படித்தானே? எனக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும். நம்பிட்டேன். அடியே சத்தியமா நம்புடி, எனக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும். அதை நான் எப்படி நம்புறது? எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும். உன்னைத்தான் லவ் பண்றேன்னு நிரூபிச்சு காட்டிட்டா அப்ப நீ நம்புவியா? ஃபர்ஸ்ட் நிரூபிச்சு காட்டு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். எப்படி நிரூபிக்கிறீங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன். இப்ப பாப்பாடி செல்லக்குட்டி. எங்க என்ன பண்றீங்க? நான் உண்மையில எந்த அளவுக்கு காதல் வச்சுக்கிறேன்னு நிரூபிக்க போறேன். அதுக்கு எதுக்குங்க என்ன தூக்கினீங்க? கீழ இறக்கி விடுங்க. அடியே செல்லக்குட்டி, உண்மையில நான் எந்த அளவுக்கு காதல் வச்சுக்கிறேன்னு எப்படி நிரூபிச்சு காட்டுறேன்னு மட்டும் பாரு. கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே. அபி, இது நான் உனக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஃப்ட். இது எப்பவும் உன் கையில தான் இருக்கணும். இந்த ரிங் உன் கையில இருக்கும் வரைக்கும் நான் உன் கூட இருக்கிறதுக்கு சமன். ஓகேவா அபி? ஐ லவ் யூ. உனக்கு ரிங் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ரிங்கை விட அந்த ரிங்கை என் கையில போட்டு விட்ட வர ரொம்ப பிடிச்சிருக்கு. அபி நிஜமா? போங்க. அடி கள்ளி. எங்க சொல்லுமா. எப்பவுமே என்ன விட்டுற மாட்டீங்களாங்க? உங்க மனசுல எப்பவுமே இங்க பாருடி, எனக்கு காதலா இருந்தாலும் சரி, அது காமமா இருந்தாலும் சரி, அதுவும் கூட மட்டும்தான். ஏன்னா நீ தான் என் பொண்டாட்டி. என் மனசு, என் உடம்பு, என் ஆவி எல்லாமே உனக்கு தான். நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை மனசுக்கு பிடிச்சவளோட ரொம்ப சந்தோஷமா வாழணும். நானும் கூட சந்தோஷமா வாழணும் தான் ஆசைப்படுறேன். நானும் தாங்க. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுட்டு போயிட மாட்டேன். ஓகேவா அவி? இதை நேச்செல்லாம் ஃபீல் பண்ணாத. I love you. வேணும். போங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ப்ளீஸ் டி, ஒண்ணு ப்ளீஸ். மாந்தோப்புதான் சிறு மாறாப்பு போட்டு ஆளாகி நாளாகி ஏங்க ஒரு மாமாங்கமா சின்ன மாமாவை தேடி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க அந்த மேகங்களும்
கொண்ட தாகங்களும் இன்று தீர்க்கின்ற பொழுதல்லவா கட்டிக்கொண்டால் என்ன ஒட்டி நின்றால் என்ன இதில் பாவங்கள் தோஷங்கள் ஏது ராக்கோள் இரண்டும் ஒளிச்சிருக்கு ரெண்டும் கூடாம தவிச்சிருக்கு உள்நாடிதான் நம்பி வந்த